சென்னை வருமான வரித்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த திருநாத முதலியார் தெருவில் வசிக்கும் சுமி ஸ்டுடியோ உரிமையாளரும் மைக்ரோ பைனான்ஸ் நடத்தி வருபவருமான நவீன்குமார் என்பவரது வீட்டில் நள்ளிரவு நேரத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது சோதனையின் போது முக்கிய ஆவணங்கள் மற்றும் ரூபாய் 40 லட்சம் பணம் உள்ளிட்டவற்றை கைப்பற்றினர். அதனை அதிகாரிகள் பாரத் ஸ்டேட் வங்கியில் மத்திய அரசின் வருமான வரித்துறை கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்தனர். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ KG ரமேஷின் அவர்களின் அக்காவின் மருமகனாகவும் நவீன்குமார் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற வேட்பாளர் களியபெருமாள் அவர்களுக்கு ஆதரவாக திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த காக்கங்கரை பகுதியில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ KG ரமேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மேடையில் பேசிக் கொண்டிருந்த KG ரமேஷ், என்னை பழிவாங்க திமுக அரசு வருமான வரித்துறை மூலம் என்னுடைய உறவினர்கள் வீட்டில் மருத்துவ செலவிற்காக வைத்திருந்த 45 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து சென்றனர். இதேபோன்று எத்தனை ரைடு வந்தாலும் அதிமுக தொண்டனான நான் அசரப்போவதில்லை என பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூரிலிருந்து ரிப்போர்ட்டர் வெங்கடேசன். 45 லட்சம் ரூபாய் நேற்று காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 12:45 மணி வரைக்கும் ரைடு நடத்தி அந்த புள்ள இன்னைக்கு நாளைக்கு குழந்தை பிறக்கிற கண்டிஷன் இருக்கிறவங்கள உட்கார வச்சு நீ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டனை அழித்து விடலாம் நினைக்கிற திமுக ஒரு தொண்டனை கூட நீங்க அழிக்க முடியாது. நாங்க வாழை போல வெட்ட துளுத்து வந்துனே இருப்போம். எத்தனை ரைடு வந்தாலும் இந்த ரமேஷ் சமாளிப்பான். 5 முறை என்ன ரைடு பண்ணிக்கிறீங்க, எத்தனை ரைடு என்ன வரட்டும், அத்தனை ரைடு தாங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் நாங்க வேலை செய்வோம். எங்களை பழி வாங்கலாம், எந்த ரீதியிலும் பழி வாங்க முடியாது.